ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ரீசெண்டாக அப்டேட்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இவன் மோட்டோ விளாக் போடுவான்னு பார்த்தா மோட்டோ விளாக் போடாமல் வீட்லேயே உட்காந்து பேசிட்டு வீடியோ போட்டுட்ருக்கானே அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் மோட்டோ விளாக் வரப்போகுது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. நம்ம மார்ச் ஃபெப் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய ட்ரிப் தான். நம்மளால் அடிக்கடி பெரிய ட்ரிப் போக முடியாது. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ திரும்பி திரும்பி சொல்கிறேன்னு யோசித்து நிறைய பேர் பார்ப்பீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிற ட்ரிப் நம்ம தனியாக போகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் ஒரு பெரிய ட்ரிப் ஒரு 7 days ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது ஃபெப் 11 அப்போ கிளம்புற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். மேபி அது முன்னாடியே நடக்கலாம், இல்லை அது கொஞ்சம் டேட் தள்ளியும் நடக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் ஆனால் அந்த ஒரு ட்ரிப்பு போகிறோம், 7 days ட்ரிப்பு. அது எந்த இடம்ன்றது கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோ அது தனியாக வரும், அதோட விளாக்ஸ் தனியாக வரும். ஃபெப் மந்தில் வரும். ஃபெப் ஒரு 17, 18 அது மாதிரிலேருந்து அந்த வீடியோஸ் வர ஆரம்பிக்கும், ஓகேவா? அந்த ட்ரிப்புக்கான அப்டேட்டும் இப்போயும் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதுக்கப்புறம் மோட்டோ விளாக் என்னப்பா, இன்னும் நீ மோட்டோ விளாகே கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது கிளியராக கேட்குது எனக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் நேரில் பார்க்குறப்பல கூட சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சில பழைய மொமெண்ட்ஸ்லாம் எனக்கு திரும்பி திரும்பி ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா என்னடா நம்மளோட நமக்கு பிடிச்ச பைக் வாங்கியிருக்கோம், அது மேலே அவ்வளோ கிரேஸ், அவ்வளோ இது. ஏன்னா திரும்பி இப்போ என்னால் ஒரு ரீசெண்டாக நான் இப்போ வேறு பைக்கை ஒன்று ஓன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தேன். வேறு ஒரு பைக் ஒன்று வாங்கலான்ற பார்த்தேன். அதுக்கு தானே ஒரு வீடியோஸ் வரும். அது ஃப்யூச்சரில் பண்ணலாம். அது என்ன வண்டி என்னன்றதெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அப்படின்றப்ப எனக்கு பழைய தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வண்டி எடுத்தது, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நிறைய தாட்ஸ் வந்துச்சு. அப்படின்றப்ப நம்ம வாசன் ப்ரோ ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணது, தென் பஞ்சர் லிக்விட் போட்டது, அவர் கடைக்கு போனது, தென் நிறைய நம்ம அந்த கடலூர் சம்பவம் நடந்தது, அந்த இது எல்லாம் நிறைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சின்ன சின்ன மெமரிஸ், அது சின்ன சின்ன மெமரிஸ்ன்றப்ப அந்த சின்ன சின்ன மெமரிஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படின்றப்ப சரி, ஓகே, அதை நம்ம திரும்பி அதை விடக்கூடாது. நம்ம அந்த ஒரு பிராண்டை பிடிச்சி தான் நம்ம வந்திருக்கோம் இவ்வளோ தூரத்துக்கு. நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த பிராண்ட், அந்த டிடிஎஃப்ன்ற பிராண்ட் தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டது. ஒரு இவ்வளோ பேர் என்னை பார்க்குறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்களும் அந்த பிராண்டும் தான் எனக்கு ஒரு இதுவாக இருந்தீங்க. அது என்னால் விட முடியாது அப்படின்ற ஒரு எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அதை தாண்டி வந்துடணும் அப்படின்றதுக்காக திரும்பி மோட்டோ விளாக் உள்ள வரேன்னா, ஓகேவா? ஏன்னா இப்போ கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 1 or 2 days உங்களுக்கு கண்டினியூஸ் வீடியோஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஏன்னா நம்ம மெயினான ரீசனை சொல்லிடுறேன். சென்னை சீரீஸ்ன்றதை நம்ம ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். சென்னையில் ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது. எனக்கு தெரியாது, நான் சென்னை பையன் தான், ஆனால் எனக்கு தெரியாத நிறைய பிளேசஸ் சென்னையில் இருக்குது. கோவில்ஸ் இருக்குது, தென் மியூசியம்ஸ் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு நிறைய ஏகப்பட்ட தலைவர்கள், அவங்களோட நினைவிடங்கள், அது மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருள், அது மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் சென்னையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னை பீப்புள்ஸுக்கே தெரிய மாட்டுது. அதை மாதிரி நிறைய பேர் சென்னையை சுற்றி பார்க்கலான்றதுக்கு வரீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது மெயினான பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச், தென் அந்த தலைவர்களோட சமாதிகள், அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா மெரினா பீச், அதுக்கப்புறம் சின்ன சின்ன தேட்டர்ஸ், அதை மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிடுறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. சென்னையில் நிறைய பிளேசஸ் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம் கூடிய சீக்கிரத்தில், ஓகேவா? ஏன்னா சென்னை சீரீஸ் டே 1, தென் நைட் 1, 2 சீரீஸும் போட போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் அது ஆரம்பித்து வெற்றிகரமாக போகணும். அதுக்கான பிளெஸிங்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருந்தால், நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும், ஒரு கமெண்ட்டும், ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோஸ் இன்னும் அதிகமாக கொடுக்கணும், இன்னும் நிறைய பிளேஸ்க்கு போகணும் அப்படின்றதுக்காக சின்ன மோட்டிவேஷன்ஸாக இருக்கும். கூடிய சீக்கிரம் விளாக் ஆரம்பிக்க போகிறோம். போஸ்ட்டில் போடுறேன், அப்படின்னா இன்ஸ்டாவில் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாவில் டிடிஎஃப் அப்படின்னு என்னை செக் பண்ணிங்கன்னா என்னோடய ஐடி வரும். அது ஒரு ஃபாலோவை போட்டு அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ்ன்றது அதுலேயும் கூடிய சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? ஏன்னா நான் இதுலேயும் யூடியூப்லேயும் போஸ்ட் போடுவேன், தென் இன்ஸ்டாலையும் போஸ்ட் போடுவேன். அப்படின்றப்ப உங்களுக்கு எதில் டக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. முடிஞ்சால் ஒரு ஃபாலோ, இல்லைனா ஒரு சப்ஸ்கிரைப். இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்டா திரும்பி அதே கேட்குறீங்க கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன்ஸ், அவ்வளோதான். இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம்
அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு பைக் வாங்கி அது கூட நான் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து அது பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க. நான் என்ன பார்க்குறேனோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதை பார்க்க முடியும். அதை கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் இன்கேஸ் ஓகேவா இன்னும் ஒரு 1 இயர்லேயோ இல்லை ஒரு 6 மந்த்லேயோ பைக் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ட்ரிப் வர முடியும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம்.